Morning students. Today we are going to see the continuation of building blocks of algorithms. So algorithm தோடைய building blocks அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸும் தான் நம்ம வந்து ஒரு அல்காரித்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ டேட்டா அப்படின்னா நாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை வேரியபிள்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. இது ஸோ 1 மார்க்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ நம்ம லாட் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு காமனாக ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த நேம் தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற டேட்டாவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய நேமையும் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபிநயா, காயத்ரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமை கொடுக்கும்போது ஸோ அந்த நேம் எல்லாமே எதில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற ஒரு நேமில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இங்கே வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து வேரியபிளாக நேம்டு பாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஸோ நிறைய லாட் ஆஃப் திங்ஸை நம்ம அதுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அந்த பாக்ஸுன்றது வேரியபிள், அதுக்குள்ளே போடுறது எல்லாமே டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் தட் ஹோல்ட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. when we do operations on data we need to store the results in variable. இப்போ நம்ம டேட்டாஸ்லாம் நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸோ ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நம்ம அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது காமனான ஒரு வேரியபிள் நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணால் தான் நம்மளால் ப்ரோக்ராமில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. ஓகே, the data stored in a variable is also known as the value of the variable. We can store a value in a variable or change the value of variable using an assignment statement. So we can store a value in a variable. So variableக்குள்ளே நம்ம வேல்யூ அதோட வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆர் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் ஏ வேரியபிள், இந்த வேரியபிளோட வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 101 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அது வேணாம் எனக்கு, அது சப்போஸ் அந்த நம்பர் கிடையாது அப்படின்னா 121 நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்னு 2 வேரியபிள் எடுத்துட்டேன் அப்படின்னா A = 10 B = 20 அப்படின்னு நான் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ A = 10 அப்படிங்கும்போது அங்கே ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு அசைன் பண்ணோடே அப்போ அந்த இடத்துல A அப்படின்றது வேரியபிள், 10 அப்படின்றது அதோடைய வேல்யூ. ஸோ அதுதான் வந்து யூஸிங் அன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? Computational process in the real world have state. As a process evolves, the state changes. How do we represent the state of a process and the change of state in an algorithm? ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. ஸோ நிறைய இது என்ன சொல்கிறாங்க, நிறைய ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு இதையும் ஆஸ் எ ப்ராசஸ் எவால்வ்ஸ் த ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் அப்படின்னும் போதும் அது என்ன ஆகும் அப்படின்னா வேறு மாறும் அப்படின்றாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் எ ப்ராசஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் அன் அல்காரிதம். அப்போ வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் எ ப்ராசஸ் அப்படின்னும் போது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒரு அல்காரிதம் அப்படின்னும் போது அந்த அல்காரிதத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் பத்தாது. ஸோ நிறைய வேரியபிள்ஸ் இருந்தால் தான் நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படி கிடையாது. நிறைய பொருள் என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணுறோம். அந்த லாட் ஆஃப் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது இந்த இடத்துல வேரியபிள்ஸ், அதாவது குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர்
செட் ஆஃப் வேரியபிள்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே, த ஸ்டேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் சிம்ப்ளி த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அட் த பாயிண்ட். அஸ் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் சேஞ்ச் த ஸ்டேட் சேஞ்சஸ். அப்போ ஒரு வேரியபிளுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோடைய ஸ்டேட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது புரியுதா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6.4 state a traffic signal may be in one of the 3 states green, amber or red. இப்போ நம்ம டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 3 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த 3 கலர்ஸை பேஸ் பண்ணி அதோடைய ஸ்டேட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ க்ரீன் கலர் அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும், ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணும், மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதே ரெட் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ அதோடைய ஸ்டேட் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. The state is changed to allow a smooth flow of traffic. Okay, next என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The state may be represented by a single variable signal which can have one of the 3 values green, amber or red. ஸோ இந்த ஸ்டேட் என்னென்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள், ஒரு சிங்கிள் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் வேரியபிள், அந்த சிங்கிள் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆனாலே அதோடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் இது எதை எப்படி பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற 3 வேல்யூஸை பொறுத்து தான். ஓகேங்களா, இந்த 3 கலர்ஸை பொறுத்து தான் டிராஃபிக் சிக்னலோடைய ஸோ ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது 3 மெத்தடில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன மெத்தட் எப்படி அதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்க்கலாம். An algorithm is a sequence of statements. However, after executing a statement, the next statement executed need not be the next statement in the algorithm. இப்போ பாருங்கள், அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்து இருக்கும், அதுதான் வந்து அல்காரிதம். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் எ ஸ்டேட்மெண்ட் the next statement executed need not be the next statement in the algorithm. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்தது தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ஆர்டராக தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேவா, the statement to be executed next may depend on the state of the process. Thus the order in which the statements are executed may differ from the order in which they are written in the algorithm. This order of execution of the statement is known as the control flow. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ்ஸே என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி லைனாக தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஸோ வந்து அந்த மாதிரிலாம் வந்து அதை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸோ அதோடைய ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அடுத்தது பார்த்திங்கன்னா 5th ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அப்புறமா வந்து 2nd ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடிய ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஓகேங்களா, திஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் த கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு C++ படிக்கும்போது உங்களுக்கே இது ஈஸியாக இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. There are 3 different control flow statements. To alter the control flow depend on the state. ஓகேவா, ஸோ இதில் 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, செகண்ட் இன் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, தேர்ட் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இந்த 3 கண்ட்ரோல் ஃப்ளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன, சீக்வென்ஷியல் அப்படின்னும் போது நமக்கே தெரியுது ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ a sequence of statements are executed one after another in the same order as they are written. ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா அல்காரிதத்தில். ஸோ அதில் ஆர்டராக சீக்வன்ஸ் ஆர்டரில் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2nd ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்டு 3rd, நெக்ஸ்ட்டு 4th, இந்த மாதிரி ஆர்டராக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதா வந்து சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ a condition of the state is tested and if the condition is true one statement is executed.
if the condition is false an alternative statement is executed. இப்போ ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் யூஸ் பண்ணோம், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ அப்படின்னா அந்த ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட் என்னவோ அந்த அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். சப்போஸ் இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது அப்போ ஃபால்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த கண்டிஷன்ஸ் வெளில வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கிறோன்னா அதில் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி 2 ஆல்டர்னேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஐட்ரேட்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக சைக்ளிங் மெத்தடில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, a condition of the state is tested and if the condition is true a statement is executed. The 2 steps of testing the condition and execute the statement are repeated until the condition become false. Okay va? So condition எப்போ false அப்படின்னு வருதோ அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? n ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்கலாம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஓகே, நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக ரிகர்ஷன் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.